மனுஷன் உங்களுக்காக குரல் கொடுக்கிறானா இல்லையோ, கர்த்தர் ஒருவர் உங்களுக்காக குரல் கொடுக்கிறவர் உண்டு என்பதை மறந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார் என்பதை மறந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களுடைய வியாகுலை அறிந்து கேட்கிறார் என்பதை மறந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்து போகாதீங்க. அவரிடத்தில் நீங்கள் சொன்னால் அவர் என்ன செய்வார்? அதை கேட்பார். அதை கேட்டு அதை சரியில்லையா என்பதை நிதானித்து, தேவன் அது உங்களுக்கு தேவையில்லையா என்பதை அவர் நிதானித்து அவர் சொல்லுகிற பதில் அது லகுவாக இருக்கும். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் பாத்திரவான்களான உரிமை பெற்றிருந்தால் நிச்சயமாய் உங்களை விட்டு அது மாறி போகாது. உனக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பாய் கிடைக்கும். உனக்கு நீ அடைய வேண்டியதை கர்த்தர் நீ அடைவாய். நீ மேன்மையாய் அழைக்க வேண்டிய இடத்திலே கர்த்தர் உன்னை மேன்மையாய் வைப்பார். உன்னை வைக்கிற ஸ்தானத்திலே கர்த்தர் உன்னை உயர்த்துவாய். உன்னை எந்த ஸ்தானத்திலே கர்த்தர் பார்க்க விரும்புகிறையோ அந்த ஸ்தானத்திலே கர்த்தர் உன்னை நாட்டி வைத்து உன்னை மேன்மைப்படுத்தி உன்னை கர்த்தர் அடையாளம் காட்டி கர்த்தர் அவருடைய பிள்ளை என்பதை நிரூபித்து காண்பிப்பார்.